தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இப்போது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவை பற்றி விமர்சனபூர்வமாக பேசியிருப்பது அதிமுகவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட நிலையில் 1998ஆம் ஆண்டு அங்கு மத்தியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் 1 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த அரசு தோல்வியடைவதற்கு ஆதரவை அதிமுக வாபஸ் பெற்றதே காரணம் என்றும், அவ்வாறு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கவிழ்த்ததால் அங்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் 1999 இருந்து தொடர்ந்து 14 ஆண்டுகள் மத்தியில் உள்ள அரசுடன் கூட்டணி ஆட்சியில் இருந்து பல்வேறு அமைச்சக பொறுப்புகளை ஏற்க நேரிட்டது என்பதால் 1998இல் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கு எதிராக அதிமுக வாக்களித்தது ஒரு வரலாற்று பிழை. அத்தகைய தவறை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செய்துவிட்டார் என்று அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவே தெரிவித்திருப்பது அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது அதற்கு கடம்பூர் ராஜு ஒரு புதிய விளக்கத்தை அளித்திருக்கிறார். அது திமுக மத்தியில் அதிகாரத்தை பெறுவதற்கு அதிமுக ஆட்சியின் நடவடிக்கை காரணமாக அமைந்துவிட்டது என்றும், சுப்பிரமணிய சாமியின் ஆலோசனையை கேட்டு தவறான முறையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முடிவெடுத்து விட்டார் என்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு விளக்கம் அளித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அதிமுக இணைந்ததிலிருந்து அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதும், பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் சில கருத்துக்களை சூசகமாக தெரிவித்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அரசியல் நடவடிக்கையை இப்போது விமர்சித்து பேசி இருப்பதன் மூலமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சாய்கிறாரா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரின் நடவடிக்கையை, அதிமுகவின் முக்கிய முன்னாள் தலைவரின் நடவடிக்கையை இப்போதைய முன்னாள் அமைச்சர் அந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சரே ஒரு அதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் விமர்சித்து பேசியிருப்பது இப்போது அதிமுகவில் புதிய ஒரு குழப்பம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தாம் அந்த தொனியில் பேசவில்லை என்றும், மத்தியில் திமுக ஆட்சி அங்கு கூட்டணியில் இருப்பதற்காகத்தான் இத்தகைய செயல்கள் உதவின என்பதை குறிப்பிடும் வகையில் தான் நான் பேசினேன் என்றும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சிக்கும் வகையில் நான் பேசவில்லை என்றும் அதற்கு பிறகு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அந்த கூட்டத்தில் பேசிய வீடியோ ஆடியோ பதிவுகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவை விமர்சித்து பேசியதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அதிமுகவின் தொண்டர்கள் கொந்தளிப்போடு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். மற்ற முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளும் இந்த கடம்பூர் ராஜுவின் இந்த கருத்து தொடர்பாக கடுமையான விமர்சனபூர்வமான கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ஒரு புதிய சர்ச்சை இப்போது உருவாகி இருக்கிறது. தீபிகா.